அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாதங்களை ஐப்பசி மாத பலன்களை சொல்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. அதாவது மாத ராசி பலன்கள் தேவையா? அவர் கேள்வி. கண்டிப்பாக தேவை. இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி சுழல்கின்றன? அதுலேயும் இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அக்டோபர் 8 குரு வக்ரகதி அடைகிறார். ஒரு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகம் வக்ரமாகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் சூரியன் என்ற கிரகம் நீச்சமாகக்கூடிய மாதமான ஐப்பசி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, மேச ராசிக்கு எப்படி இருக்குது, ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சூரியனை வைத்துத்தான் பலன்கள் சொல்ல வேண்டும்னு மூல நூல்கள் சொல்லுது. சூரியன் என்ற ஒரு அற்புதமான கிரகம் நம்ம சொல்கிறது பூரா சுகர் நாடி சம்பந்தமான சுகர் பிரம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முனிவரினுடைய கருத்துக்களை, ஜோதிடத்தில் எழுதி வைத்த கருத்துக்களை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் இந்த சுகர் நாடி ஜோதிட ராசி பலன்கள்னு பேர். இந்த ராசி பலன்களில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். 2 பாவ கிரகங்களுக்கு நடுவில் மாட்டிய கிரகங்கள் வேலை செய்யாது, கண்டிப்பாக செய்யாது. 2 பாவ கிரகம்னா என்ன? அஸ்வினிக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் ஒரு கிரகம். அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குது, திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது, ரிஷபத்தில் ஒரு கிரகம், சந்திரனே வச்சுக்கோங்க. அந்த சந்திரன் உச்சமாகி இருந்தால் அந்த சந்திரன் உச்சத்தன்மையை இழந்து விடுகிறது, சந்திரனினுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்படி பல வகையில் ஜோதிடத்தில் நுணுக்கமான பலன்களை தந்துள்ள அருள்மிகு சுகபிரம்மரிஷி அவரினுடைய ஆசீர்வாதத்தால் இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ராசி பலன்கள் சொல்வதற்கும் கேட்பதற்கும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த ராசி பலன்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மேசராசி முதல் மீனராசி வரை எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு, சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். வெச்ச நகையை திருப்ப முடியலேன்னு அழுகாத ஒரு சிம்மராசியை நான் காமிக்கிறேன், வாய்ப்பே இல்லை. வச்ச நகையை திருப்பாமல் கஷ்டப்படுவான் சார், பெரிய பிரச்சனை. இவனுக்கு கோபம் வந்தால் இவனை கூப்பிட்டு கொடுத்த பணத்தை குடுறா அப்படின்னு கேட்டால் போய் நகையை அடமானம் வச்சு டக்குன்னு கொடுத்துட்டு வந்துடுவான். ஆனால் பாருங்கள், அந்த சிம்மராசிக்கு அந்த வச்ச நகையை திருப்புறது பெரிய பிரச்சனை. சிம்மராசி யாருன்னு கேட்டால் ஆபரண கிரகத்தினுடைய ராசி. அந்த ராசிநாதன் 3ஆம் இடத்தில் நீச்சமாகும் காலகட்டத்தில் ஒரு சிறு தொகையை அந்த சிம்ம ராசிக்கு 8வது ராசியான குரு என்று சொல்லக்கூடிய தங்கத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போ 12ஆம் இடத்துக்கு வரார். ஸோ அதனால் நீங்கள் நகையை திருப்புவதற்கு ஒரு சிறு தொகையை வியாழக்கிழமைகளில் கட்ட வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவான். இன்றைக்கி நகைக்கு பணம் கட்டுறது ரொம்ப ஈஸி சார், நான் வேலைக்கு போகிறேன் கட்ட முடியாதுலாம் சொல்ல முடியாது. ஒரு சிறு தொகை 101 ரூபா கட்டுங்க, 102 ரூபாயாக கட்டுங்க வியாழக்கிழமையில். குரு ஓரையில், குரு ஓரை எப்போ வருது? காலையில் 6 to 7, 1 to 2, 8 to 9 குரு ஓரைகள். அந்த வியாழக்கிழமையில் குரு ஓரையில் நீங்கள் சிறிதளவு நகைக்கடனை திருப்பி செலுத்தினால், அதிலும் குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் செலுத்தினால் விரைவில் அந்த கடன் தீர்ந்து அந்த நகை வீட்டுக்கு வரும் ஒரு யோகம் அமையும். இது சிம்மராசிக்கு மிக அற்புதமான பலன். உங்கள் மனசில் என்னங்க கவலை அப்படின்னு கேட்டால், சார் எனக்கு நகை திருப்பணும் சார், ரொம்ப காலமாக திருப்பவே முடியல சார், அதுக்கப்புறம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இந்த பிரச்சனை சால்வ் ஆவதற்கு வியாழக்கிழமைகளில் குரு ஓரைகளில் உங்கள் நகையை 3 என்ற எண் வர்ற மாதிரி 102, 10,002 அந்த மாதிரி போட்டு நீங்கள் திருப்புங்க. கண்டிப்பாக சீக்கிரம் நகைக்கடன் அடைந்துவிடும்.